அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம் பார்க்க போகிற விஷயம் 10/1/2026 சனிக்கிழமை அன்னைக்கு தேய்பிறை அஷ்டமி வர்றது. அதனால் அந்த தேய்பிறை அஷ்டமி என்ன விசேஷம், எந்த சுவாமியை நம்ம அன்றைய தினம் தரிசனம் பண்ணலாம், அதனால் என்ன பலன்கள் எல்லாம் கிடைக்கும், எதற்காக தேய்பிறை அஷ்டமி என்பது உருவானது அப்படின்றத பற்றி இந்த பதிவில் பார்ப்போம். அந்தகாசுரன் அப்படின்னு ஒரு அசுரன் இருந்தான். இந்த அந்தகாசுரன் என்ன பண்ணான் அப்படின்னு சொன்னால், இருக்கிற அனைத்து மக்களுக்கும் மற்றபடி தவம் செஞ்சுக்கிட்டு இருந்த முனிவருக்கு, தேவர்களுக்கு, இவங்களுக்கெல்லாம் தொல்லை கொடுத்துக்கிட்டே இருந்தான். ஜாட்டியால் அடிக்கிறது, தவம் செஞ்சுக்கிட்டே இருக்கிற முனிவரை போய் ஜாட்டியால் அடிக்கிறது, அவங்க அழகிறத பார்த்து இவன் சிரிக்கிறது, மக்களை அடிக்கிறது, அவங்க அழகிறத பார்த்து இவன் சிரிக்கிறது, இப்படி எல்லாருக்கும் தொல்லை கொடுத்துக்கிட்டே இருந்தான், கஷ்டப்படுத்திக்கிட்டே இருந்தான். ஆகவே முனிவர்கள் எல்லாம் சேர்ந்து, தேவர்களும் முனிவர்களும் சேர்ந்து என்ன பண்ணாங்க, சிவபெருமானை வழிபட்டாங்க. இதற்கு ஒரு தீர்வு வேண்டும் சுவாமி அப்படின்னு சொல்லிட்டு ஈசனிடம் அவங்கெல்லாம் கேட்க, உடனே சிவபெருமான் என்ன பண்ணார், தன்னுடைய மகா உருவமாகிய தத்புருஷத்திலிருந்து, தத்புருஷம் அப்படின்னு சொன்னாக்கா முதலும் இல்லை முடிவும் இல்லை, அதான் தத்புருஷம், அதிலிருந்து ஒரு சக்தியை உருவாக்குறார். இப்போ ஈசனுக்கு பார்த்தீங்கன்னா 64 அம்சம் இருக்குது. அதில் ஒரு அம்சம் இந்த கால பைரவர். அப்போ இந்த தத்புருஷத்திலேருந்து ஒரு உருவத்தை உருவாக்குறார். அந்த உருவத்திற்கு பேர் பைரவமூர்த்தி சுவாமி. இந்த கால பைரவமூர்த்தி என்ன பண்ணார், நேராக போயிட்டு அந்த அந்தகாசுரனை வதம் பண்ணார். வதம் பண்ணிட்டு வந்தார். அதுக்கப்புறம் இருக்கிறவங்கெல்லாம் நிம்மதியாக இருந்தாங்க. அதே போல் இன்னொரு கதை இருக்குது காலபைரவருக்கு. என்னன்னு சொன்னாக்கா, பிரம்மதேவன் பார்த்திங்கன்னாக்கா மும்மூர்த்திகளில் ஒருவர் பிரம்மதேவன். காத்தல், அழித்தல், படைத்தல் என்று சொல்லக்கூடிய 3 தொழிலுக்கும் உண்டான தெய்வங்கள் விஷ்ணு, சிவன், பிரம்மா. அதில் பிரம்மதேவன் படைக்கும் தொழிலை செய்து கொண்டிருந்தார். அப்படி இருக்கும்போது இவருக்கு ஒரு கொஞ்சம் கர்வம் அதிகம். பிரம்மாவுக்கு என்ன கர்வம்னா, எல்லாரை விட நம்ம தான் பெரிய ஆள், நம்ம படைக்கும் தொழிலை பண்ணுறதால நம்ம தான் எல்லாரை விட உயர்ந்தவன் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு கர்வம் இருந்தது. சிவபெருமான் இதை கண்டுபிடிச்சிட்டு இந்த கர்வத்தை நம்ம அடக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த கால பைரவரை உருவாக்கி பைரவமூர்த்தியை போயிட்டு பிரம்மனுடைய ஒரு தலையை கொய்து விட்டு வா என்று சொன்னார். அப்படி பிரம்மனை ஒரு தலையை கொய்துட்டு கால பைரவர் வந்தார். அதனால பார்த்தீங்கன்னாக்கா, இது என்னன்னு சொன்னாக்கா, அகங்காரம் கொண்டு ஆணவம் கொண்டு யாரும் இருக்கக்கூடாது என்பதற்காக சிவபெருமான் செய்த லீலை இது. ஆகவே யாரும் கர்வத்தோடு இருக்கக்கூடாது, நம்ம தான் பெரிய ஆள் நினைக்கக்கூடாது. நம்மளை விட பெரிய ஆள் யாராவது இருப்பாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான டேலண்ட் இருக்கும். அதனால் அவங்கவுங்க வழியில் போயிட்டே இருக்கணும். அடுத்தவங்களை நம்ம பரிகாசம் பேசவோ, அடுத்தவங்களை குறை சொல்லவோ, என்னை விட அவனுக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்னு நினைத்து கொள்வதோ இருக்கக்கூடாது. அதனால் இது ஒரு திருவிளையாடலாக நடத்தினார் ஈசன். இது நடந்த விஷயம் பார்த்தீங்கன்னாக்கா, தேய்பிறை கார்த்திகை மாதம் வரக்கூடிய தேய்பிறை அஷ்டமி அன்னைக்கு நடந்தது. அதற்காக என்ன பண்ணாங்கன்னாக்கா, ஜென்மாஷ்டமி அப்படின்னு பேர். ஜென்மாஷ்டமின்னாக்கா பைரவ அஷ்டமி. கார்த்திகை மாதம் வரக்கூடிய தேய்பிறை அஷ்டமியில் இது நடந்ததால் அன்னைக்கு கால பைரவர் பிறந்தார், ஜென்மம் எடுத்தார் அப்படின்னு சொல்லிட்டு அன்று முதல் ஒவ்வொரு மாதத்தில் வரக்கூடிய 2 அஷ்டமிகளிலும் என்ன பண்ண ஆரம்பித்தாங்கன்னாக்கா, காலபைரவருக்கு அபிஷேக ஆராதனைகள்லாம் செய்ய ஆரம்பித்தாங்க. ஒவ்வொரு கோவில்லையும் காலபைரவருக்கு தனியாக சன்னதி உருவாக்கி அந்த சன்னதியில் காலபைரவரை பிரதிஷ்டை பண்ணி ஒரு குருக்களால் பூஜை செய்யப்பட்டு அபிஷேகம் செய்யப்பட்டு அவருக்கு நைவேத்தியமாக வடைமாலை சாற்றி செவ்வரளியாலான புஷ்பத்தை அவருக்கு மாலையாக தொடுத்து போட்டு மகா தீபாராதனை காட்டினாங்க. அதிலிருந்து எல்லாரும் இதை தொடர்ச்சியாக எல்லாரும் இதை பின்பற்றிக்கிட்டே வராங்க. கண்டிப்பான முறையில் ஒவ்வொரு தரமும் இவங்க போயிட்டு அஷ்டமிக்கு போயிட்டு விளக்கேற்றிட்டு தரிசனம் பார்த்துட்டு வரவங்க எல்லாரும் தங்களுடைய மனசில் இருக்கக்கூடிய கவலைகள் எல்லாம் கண்டிப்பான முறையில் நீங்கிடும். அதே மாதிரி அடுத்த அஷ்டமி வரத்துக்குள்ளே அவங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் ஒரு சின்ன முன்னேற்றமாவது காணப்படும்.
ஆகவே தேய்பிறை அஷ்டமியில் கால பைரவரை தரிசனம் பண்ணுறது சால சிறந்தது. அதுவும் கார்த்திகை மாதம் தேய்பிறை அஷ்டமியில் கால பைரவரை தரிசிப்பது மிகவும் சால சிறந்ததாக எடுத்துக்கொள்ளப்படுகிறது. அதே போல் பார்த்திங்கனாக்கா அஷ்டமி அன்னைக்கு மாலை நேரத்தில் அஷ்டலக்ஷ்மிகளும் கால பைரவரை வழிபட்டதாக ஒரு வரலாறு இருக்குது. அதனால் அந்த அஷ்டமி தினத்தில் நாமும் போய் கால பைரவரை தரிசனம் பண்ணோம்னா அஷ்ட ஐஸ்வர்யமும் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்ற ஒரு ஐதீகம் இருக்குது. அதுக்கப்புறம் மிக முக்கியமான விஷயம் பார்த்திங்கனாக்கா, இந்த பைரவருக்கு அவருடைய வலது கை பக்கத்தில் கீழே பார்த்தோம்னாக்கா நாயனுடைய தலை இருக்கும், இடது கை பக்கம் வால் இருக்கும். இப்படி தான் ஏறத்தாழ எல்லா கோவில்களிலும் பைரவர் சிலையை அமைந்திருக்கும். நாய் வாகனம் வச்சுக்கிட்டு தான் பைரவர் இருப்பார். அந்த நாய் பைரவருடைய வலது கைக்கு பக்கமாக தான் தலை இருக்கும். ஒரு சில இடங்களில் பார்த்தீங்கன்னாக்கா இடது கை பக்கமும் நாய் தலை இருக்கும், வால் வலது கை பக்கம் இருக்கும். அப்படி ஒரு சில கோவில்கள் இருக்குது. ஆனால் இன்னும் சில கோவில்களில் மட்டும், ஒரு சில கோவில் மட்டும்தான் நான் சொல்கிறது, இந்த பக்கமும் தலை இருக்கும், அந்த பக்கமும் தலை இருக்கும். நாயனுடைய தலை இந்த பக்கம் ஒரு தலை இருக்கும், இந்த பக்கம் ஒரு தலை இருக்கும். அப்படி இருக்கக்கூடிய பைரவர் சிலையை வழிபட்டா மிக 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 நல்லது. அதே போல் கார்த்திகை மாதம் தேய்பிறை அஷ்டமி அன்னைக்கு ஒரு நாளைக்கு அந்த ஒரே ஒரு நாள் போயிட்டு அந்த அபிஷேகத்தை கண்டு 5 விளக்கு போட்டு சுவாமிக்கு செவ்வரளி சாத்திட்டு வடமாலை சாத்திட்டு அர்ச்சனை பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னால் ஒரு வருஷத்துக்கு உண்டான பலன் அத்தனையும் அன்னைக்கு ஒரே நாளில் பண்ணால் போதும். கண்டிப்பான முறையில் அது கிடைக்கும். சிவன் கோவில்களில் இருக்கக்கூடிய ஈசான்ய மூலையில் தனியாக ஒரு சன்னதி இருக்கும். தெற்கு பார்த்தபடி கால பைரவர் சிலை அங்கே பிரதிஷ்டை பண்ணியிருப்பாங்க. இந்த கால பைரவர் சிலையை தேய்பிறை அஷ்டமிலையும் வளர்பிறை அஷ்டமிலையும் பார்த்திங்கன்னா எல்லாரும் தரிசனம் பண்ணுவாங்க. அந்த நேரத்தில் தேய்பிறை அஷ்டமியில் மாலையில் பார்த்திங்கனாக்கா 6 மணி 6:30 மணி அந்த சமயத்தில் பைரவருக்கு அபிஷேகம்லாம் நடைபெறும். அபிஷேகத்தை தொடர்ந்து அவருக்கு வடமாலை செவ்வரலில் பூமாலை தொடுத்து போடுவாங்க. பைரவருக்கு 5 விதமான விளக்குகள் ஏற்றணும். என்னென்ன விளக்கு அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, நெய் விளக்கு ஒன்று, நல்லெண்ணெய் விளக்கு ஒன்று, விளக்கெண்ணெயில் ஒரு விளக்கு, அடுத்தாப்பில் இலுப்பை எண்ணெயில் ஒரு விளக்கு, தேங்காய் எண்ணெயில் ஒரு விளக்கு, இப்படி 5 வகை எண்ணெயில் 5 விளக்கு வச்சுட்டு அர்ச்சனை பண்ணிக்கலாம். பேர் சொல்லி அர்ச்சனை பண்ணிக்கலாம். அபிஷேகம் நடக்கும்போது பால் தரலாம், தயிர் தரலாம், பன்னீர் தரலாம், தேன் கொடுக்கலாம். இப்படி என்ன தேவையோ அதை நம்ம அங்கே கொடுக்கலாம். உதாரணத்துக்கு பச்சரிசி மாவு கொடுத்தோம் அப்படின்னு சொன்னாக்கா, கடன் பிரச்சனைகள்லாம் இருந்துச்சுன்னாக்கா பச்சரிசி மாவால் அபிஷேகம் பண்ணோம்னாக்கா கடன் பிரச்சனைகள்லாம் சீக்கிரமாக நீங்கும். அதுபோல் ஒரு அபிஷேகத்துக்கும் ஒரு பலன்கள் இருக்குது. அதனால் எந்த பொருள் வேணாலும் சுவாமிக்கு வாங்கி தரலாம். பைரவருக்கு தான் வாங்கி தரணுமா அப்படின்னா கிடையாது. பிரதோஷத்துக்கு சிவபெருமானுக்கு வாங்கி கொடுக்கலாம். ராகு காலத்தில் துர்க்கைக்கு வாங்கி தரலாம். அமாவாசையில் ஆஞ்சநேயருக்கு வாங்கி தரலாம். மூல நட்சத்திரம் வர அன்னைக்கு ஆஞ்சநேயருக்கு வாங்கி தரலாம். திருவோணத்தில் பெருமாளுக்கு வாங்கி தரலாம். புதன்கிழமைகளில் பெருமாளுக்கு வாங்கி தரலாம். செவ்வாய்க்கிழமைகளில் முருகப்பெருமானுக்கு வாங்கி தரலாம். கிருத்திகை நட்சத்திரம் வர அன்னைக்கு இந்த முருகப்பெருமானுக்கு வாங்கி தரலாம். சஷ்டி அன்னைக்கு முருகனுக்கு வாங்கி தரலாம். இப்படி எந்தெந்த நாள் எந்தெந்த சுவாமிக்கு உகந்த நாளோ அந்த நாட்களில் நம்ம அங்கே அபிஷேகம் கண்டிப்பாக ஒவ்வொரு கோவிலையும் நடக்கும். அப்படி நடக்கும்போது நம்ம தனிப்பட்ட முறையில் நம்மளால் அபிஷேகம் பண்ண முடியல அப்படின்னு சொன்னால் கூட அங்கே அபிஷேகம் கண்டிப்பான முறையில் நடக்கும். அந்த அபிஷேகத்துலேயும் நம்ம இந்த பொருட்களெல்லாம் கொடுத்தா அங்கே உள்ள சுவாமி என்ன பண்ணுவார், எல்லாத்தையும் கலந்து அபிஷேகம் பண்ணிப்பார். நெய்வேத்தியமாக சக்கரை பொங்கல் வைக்கலாம். மற்றபடி பார்த்திங்கனாக்கா பாயசம், தயிர் சாதம், வடை இப்படி அவருக்கு நெய்வேத்தியம் செய்யலாம். முக்கியமாக உளுந்து வடை கண்டிப்பான முறையில் அவருக்கு உளுந்த வடையிலான மாலையை போடலாம். மிகவும் நல்லது. அவருக்கு பிடிச்சது உளுந்த வடை. அபிஷேகம் நடக்கும்போது நம்மளால் முடிஞ்சதை கொடுத்துட்டு உட்கார்ந்து அபிஷேகம் நடக்கும்போது கண்குளிர பார்க்கணும். பார்த்துட்டு அதன் பிறகு அபிஷேகம் முடிந்த பிறகு விளக்கேற்றி வச்சுட்டு 5 வகையான எண்ணெய்களில் விளக்கு ஏற்றி பைரவர்கிட்ட வச்சுட்டு அர்ச்சனை செய்து பேரை சொல்லி கோத்திரம் பேர் நட்சத்திரம்லாம் சொல்லி அர்ச்சனை செய்துக்கிட்டு பிரசாதம் வாங்கி சாப்பிடணும். சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு போகலாம். பைரவரை அஷ்டமியில் தரிசனம் பண்ணுறதால என்ன நன்மைகள் எல்லாம் கிடைக்கும் அப்படின்னு பார்ப்போம். யம பயம் நீங்கும். சில பேர் பார்த்திங்கன்னா எதுக்கு எடுத்தாலும் பயப்படுவாங்க.
லைட் ஆஃப் பண்ணிட்டா பயப்படுவாங்க. ராத்திரியில் வந்து லைட் ஆஃப் பண்ணிட்டா சின்ன குழந்தைங்க பயப்படுற மாதிரி பயப்படுவாங்க. தனியாக வந்து பாத்ரூம் போக மாட்டாங்க, யாராவது கூட துணைக்கு கூப்பிடுவாங்க. தனியாக வெளியில் வரமாட்டாங்க. இப்படி எதுக்கு எடுத்தாலும் பயம் அவங்களுக்கு. இந்த மாதிரி உள்ள பயங்கள் எல்லாம் வந்து கண்டிப்பாக வந்து நீங்கும். பைரவரை தரிசனம் பண்ணாக்க எதிரிகளுடைய தொல்லையெல்லாம் நீங்கும். உதாரணத்துக்கு நம்ம போயிட்டே இருக்கோம், அடிக்கடி ஒருத்தர் வந்து நம்மளை வந்து ஒருத்தரோ பல பேரோ நம்மளை வந்து தொந்தரவு பண்ணுறாங்க, தொல்லை பண்ணுறாங்க. நம்ம சும்மாவே போனால் கூட என்ன அப்படி போகிற அப்படின்ட்டு தொல்லை கொடுப்பாங்க. மற்றபடி தொழில் ரீதியாகவும் எதிரிகள் எல்லாம் இருக்கலாம். இப்படி எதிரிகள் இருந்தாங்கன்னாக்கா இந்த எதிரிகளெல்லாம் அழிக்கக்கூடிய வல்லமை கொண்டவர் கால பைரவர். ஆணவத்தோடு இருக்கக்கூடியவர்களுக்கு ஆணவம்லாம் அழியும். கண்டிப்பாக நான் தான் பெரியவன், நான் தான் பெரிய ஆள் அப்படின்ட்டு நினைக்கிற அந்த தன்மையெல்லாம் கண்டிப்பான முறையில் குறைஞ்சிரும். வாழ்க்கையில் ஏற்படும் கால தாமதங்கள், உதாரணத்துக்கு ஒரு விஷயத்தை எடுக்கிறோம், ஒரு வீடு கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை நம்ம தொடங்குகிறோம் அப்படின்னா அது சில பேருக்கு உடனடியாக முடிஞ்சிடும். ஒரு 6 மாதத்தில் கட்டி முடிச்சிடுவாங்க. சில பேருக்கு ஆரம்பித்ததுலேருந்தே கட்டுறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும். கண்டிப்பாக வந்து அவங்களால கட்டவே முடியாது. நீண்ட நாட்கள் அந்த வேலை வந்து இழுக்கும். அப்படி அந்த மாதிரி சமயத்தில் வந்து அஷ்டமி அன்னைக்கு கால பைரவர் தரிசனம் பண்ணிட்டு விளக்கு போட்டு வந்தால் சீக்கிரமாக அந்த வேலையெல்லாம் சீக்கிரமாக கால தாமதம் ஆகாமல் சீக்கிரமாக வந்து அந்த வேலையெல்லாம் கண்டிப்பாக முடியும். நல்ல நேரம் வந்துடும். கண்டிப்பாக பைரவரை தரிசனம் பண்ணால் நல்ல நேரம் வந்துடும். அஷ்டலக்ஷ்மிகளின் அருளை பெறலாம். ஏன்னா அஷ்டலக்ஷ்மியும் வந்து பைரவரை வழிபாடு பண்ணதாக வந்து வரலாறு இருக்குது. ஆகவே அவங்களே வழிபட்டதால் நம்ம போய் அந்த வளர்பிற அஷ்டமியில் பைரவரை நமஸ்காரம் பண்ணோம்னாக்கா அந்த அஷ்டலக்ஷ்மிகளின் அருளும் நம்மளுக்கு கண்டிப்பான முறையில் கிடைக்கும். கலியுகத்தில் யுகம் வந்து 4 யுகம், இது கலியுகம். இந்த கலியுகத்தில் துன்பங்கள் அனைத்தும் நீக்கி வருபவர். என்ன கஷ்டம் இருந்தாலும் அந்த கஷ்டத்தெல்லாம் போக்கி நம்மளுக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கடவுளாக கால பைரவ சுவாமி விளங்கி கொண்டிருக்கிறார். அதே போல் வந்து பார்த்திங்கனாக்கா 12 ராசி 27 நட்சத்திரம் அத்தனையும் வந்து அவருக்குள் அடக்கம் அப்படின்னு சொல்லிட்டு வரலாறு இருக்குது. அதே போன்று 8 திக்குகளுக்கும் காவலன். அதுதான் உதாரணம் வந்து காசியை முழுமையாக ஆண்டு கொண்டு இருப்பவர் வந்து கால பைரவ சுவாமி தான். 8 திசைகளிலும் பார்த்தீங்கன்னாக்கா 8 பைரவர் இருப்பார். அஷ்ட பைரவர்னு பேர் அதுக்கு. அஷ்டதிக் பாலகர். அதுதான் அஷ்டதிக் பாலகர். ஒரு பூஜை பண்ணுறோம், வீட்டில் ஒரு பூஜை, சுவாமி ஒருத்தர் வராரு, ஒரு ஹோமம் பண்ணுறாரு அப்படின்னாக்கா அப்போ என்ன பண்ணுவார், அந்த ஹோம குண்டத்துலேயே அஷ்டதிக் பாலக பூஜை பண்ணுவாங்க. அஷ்டதிக் பாலக பூஜை பண்ணிட்டு தான் உள்ள வந்து அக்னி எடுத்து வச்சுட்டு ஹோமம் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க தான் வந்து வேலி போட்டு அவங்க வந்து நிற்பாங்க, காவலாக நிற்பாங்க. அப்படி ஒவ்வொரு சிவன் கோவிலுக்கும் காவல் தெய்வமாக நிற்பார். எல்லாரும் தனக்குள் அடக்கமாக இருக்கிறதால எல்லாரையும் காத்து ரட்சிப்பார். எல்லாருடைய கஷ்டங்களையும் கண்டிப்பான முறையில் நீக்குவார். ஆகவே வரக்கூடிய 10/1/2026 சனிக்கிழமை அன்னைக்கு தேய்பிறை அஷ்டமி வருது. இந்த மாதம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மார்கழி மாதம், தப்பு இல்லை. இந்த மாதம் முதலே இது வரைக்கும் அஷ்டமிக்கு போயிட்டு பைரவரை தரிசனம் பண்ணாதவங்க இனிமேல் கண்டிப்பான முறையில் தேய்பிறை அஷ்டமியில் சாயந்தரம் 6:30 மணிக்கு மேலே ஆஃபீஸ் போகிறவங்களா இருந்தால் கூட சரி, வரும்போது அப்படி ஒரு 8 ஏதாவது சிவன் கோவில் இருந்ததுன்னா பைரவரை தரிசனம் பண்ணிட்டு வீட்டுக்கு போகலாம். வீட்டில் இருக்க பெண்மணிகள் அனைவரும் மாலை நேரமாக இருக்கிறதால சும்மா ஃப்ரீயாக தான் இருப்பாங்க. அதனால் வந்து பக்கத்தில் இருக்கிற சிவன் கோயிலுக்கு போயிட்டு கண்டிப்பாக பைரவர் இருப்பார். அங்கே அபிஷேகம் நடக்கும், ஆராதனை நடக்கும். நம்மளால் முடிஞ்ச பொருட்களை ஏதாவது கொடுத்து சுவாமியை தரிசனம் பண்ணலாம். அப்படி இல்லைனாக்கா சும்மா அபிஷேகம் நடக்கிறத கண்குளிர கண்டுட்டு பிரசாதத்தை வாங்கி சாப்பிட்டுட்டு வந்தால் கூட போதுமான விஷயம். ஏதாவது ஒரு வேண்டுதல் பண்ணிக்கோங்க. நல்ல முறையில் அந்த வேண்டுதல் முடிஞ்சதுன்னா அதன் பிற்பாடு பைரவருக்கு என்னென்ன செய்யணுமோ அத்தனையும் நம்ம செய்யலாம். ஆகவே இன்றைய பதிவில் கால பைரவர் எப்படி தரிசனம் பண்ணணும், எந்த தினத்தில் கால பைரவரை நம்ம தரிசனம் பண்ணணும், அதனால் என்னெல்லாம் பயன் உண்டு அப்படின்றத விஷயத்தை நான் இந்த பதிவில் சொன்னேன். ஆகவே எல்லாரும் இதை பின்பற்றி கால பைரவ சுவாமியினுடைய அருளை பெறுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.